بسم الله الرحمن الرحيم. நம்ம குர்ஆனில் யூதர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. யூதர்களை பற்றி அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா பனி இஸ்ராயில்னு. இஸ்ராயிலின் சந்ததிகள். இஸ்ராயிலுங்கிறது யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அப்படிங்கிற அர்த்தத்தை என்ன அர்த்தம் அப்படின்னா? இஸ்ராயில்னா என்ன அர்த்தம்? இஸ்ராயில்னா அப்துல்லா, அல்லாவுடைய அடிமைன்னு. அப்துல்லா அரபி வார்த்தை இருக்கா இல்லையா, அதனுடைய இப்ரை வார்த்தை இஸ்ராயில். ஹமீதுத்தீன் ஃபராஹி இன்னொரு அர்த்தம் சொல்கிறாரு. அவங்க இஸ்ராயில் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் சொன்னாங்க. யார்? யூதர்கள். என்ன அர்த்தம் சொன்னாங்க தெரியுமா? அல்லாவோட குஷ்டி போட்டுக்கோங்க, அல்லாவோட சண்டையிட்டவர்கள், அல்லாவோட சண்டையிட்டு அல்லாவை வீழ்த்தியவர் இஸ்ராயில். அந்த பெருள் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹ் என்ன செய்றான் குர்ஆனில் இந்த மாதிரி இஸ்ராயலினுடைய அந்த பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததியோட வரலாற்றை நினச்சான் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஏன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா, நமக்கு அதில் எக்கச்சக்கமான பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட இருந்து விடுபட்ட விஷயம் பாருங்கள், ரெண்டு விஷயம். மார்க்கம் அப்படின்னா அதனுடைய அடையாளங்களாக முதன்மையான அடையாளம் ரெண்டு விஷயம் கருதப்படுது. அகிமுஸ் ஸலாத்த வாத்து ஜக்காத்த. என்ன? தொழுகையை நிலை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். ஹமீதுத்தீன் ஃபராஹி யாருன்னா, நம்ம ததப்புல் குர்ஆன் படிச்சிருப்போம். அமீன் ஹசன் இஸ்லாஹி இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆசிரியர் ஹமீதுத்தீன் ஃபராஹி. இந்தியாவில் தோன்றிய அற்புதமான குர்ஆன் ஆய்வாளர் அவர். இந்த அவருடைய ஆய்வுகள் உலக அளவில் என்ன சிலாகிக்கப்படுது. ஏன்னா குர்ஆனுக்காக அவ்வளோ நேரம் கொடுத்து ஆய்வு செஞ்சவர் அவர். அமீன் ஹசன் இஸ்லாஹி அவருடைய மாணவர் தான். எங்கெல்லாம் ததப்புல் குர்ஆனை படிக்கும் பொழுது பல இடங்களில் உஸ்தாத் இமாம் ரெண்டையும் சேர்த்தே சொல்லுவார். உஸ்தாத் இமாம் என்ன செய்கிறார்? அவர் ஒரு அரபிக் காலேஜில் உஸ்தாதாக இருந்தார். யார்? அமீன் ஹசன் இஸ்லாஹி. ஒரு முறை சந்திக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் குர்ஆன் ஆய்வு பண்ணோம் வாங்கன்னு. அவர் வேலையை விட்டு அப்படியே போகிறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவர் அலிகட் யூனிவர்சிட்டி இருக்கிறாரு. ரெண்டு பேரும் 12 வருஷங்கள் குர்ஆனை முழுமையாக என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த 12 வருஷங்களுக்கு அப்புறம் அமீன் ஹசன் இஸ்லாஹி வேறொரு பர்சனாலிட்டியாக மாறிடுறாரு, வேறொரு ஆளுமையாக மாறிடுறாரு. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றமாக, ஒரு சாதாரண மௌலவியாக இருந்தவர், சாதாரண ஒரு ஆலிமாக இருந்தவர், அந்த ஹமீதுத்தீன் ஃபராஹியோடைய அந்த இணைப்பினால் என்ன செய்கிறாரு, கம்ப்ளீட்டாக வேறொரு ஆளுமையை வழிபடுறாரு. நம்ம அந்த ததப்புல் குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது அதனோட ஆய்வுகளை படித்து பார்க்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ இணைஞ்சிருக்காங்க, இவ்வளோ ஆழமாக அவங்க குர்ஆனில் இணைஞ்சிருக்காங்க, கவனம் செலுத்தியிருக்காங்களே அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வர்றேன், ஹமீதுத்தீன் ஃபராஹி யூதர்களுடைய இபிரை மொழி இருக்கா இல்லையா, அதை நேரடியாக கற்றுக்கிட்டவர். அதை முழுமையாக கற்றுக்கிட்டு அவங்களுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணவர். அவங்களுடைய வரலாறு குர்ஆனில் அவங்கள பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அது அவங்களுடைய மூல மொழி இருக்கா இல்லையா, மூல மொழியில் அவங்களுடைய அந்த புத்தகங்களுக்கு என்ன செய்வார், ஆராய்ச்சி பண்ணவர். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட மிஸ் ஆன விஷயம் தொழுகை தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி அப்படின்னு கட்டளையிட்டான். இப்போ இவங்கள்ட்ட என்ன முதல்ல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, முதல்ல இவங்கள்ட்ட என்ன செய்யுது, தொழுகை தான் மிஸ் ஆகுது. ரெண்டாவது முதல்ல ஜமா தொழுகை மிஸ் ஆகுது. அடுத்து தொழுகை அடுத்து என்ன செய்யுது, தொழுகையே மிஸ் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுது அப்படின்னா, தொழுகை இந்த மார்க்கத்தில் இல்லை அப்படிங்கிற அளவு இணைஞ்சிருச்சு, மாறிடுச்சு. தொழுகைங்கிறது இந்த மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுபோல் ஜக்காத்தும் அவங்க ஜக்காத்தை மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க. ஆனால் ஜக்காத்துக்கான உரிமையாளர்கள் யார்? ஏழைகள், இல்லாதவர்கள், வறியவர்கள் தானே ஜக்காத்துக்கான உரியவர்கள். அல்லது நற்செயல்களுக்காகவும் நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்தை என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்தலாம். ஆனால் இவங்க ஜக்காத்தை எப்படி பயன்படுத்தாங்க அப்படின்னா, தங்களுடைய மத குருமார்களுக்கு, அறிஞர்களுக்கு உரிய ஒன்றாக இணைஞ்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. இப்போ மார்க்கத்தினுடைய இந்த ரெண்டு முக்கியமான கடமைகளும் அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஜக்காத்தை இருக்கா இல்லையா, அது அவங்கள்ட்ட இருந்து இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள்ட்ட கம்ப்ளீட்டாக இணைஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான கூட்டம்னு சொல்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவில் கைரில் மஹ்பூபி அலைஹிம் வலத்தாலின், நம்ம ரெண்டு கூட்டத்தாரிடம் என்ன செய்கிறோம், அவங்களே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரோட துவா கேட்குறோம். ஒன்று அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்களா இல்லையா, அவங்களே மாதிரி அல்லாஹ் எங்களை ஆக்கிடாதன்னு. வழிகட்டு வெகு தூரம் போனாங்களா இல்லையா, அவங்களே மாதிரி எங்களை ஆக்கிடாதான் நம்ம நினச்சி நம்ம துவா கேட்குறோம். இப்போது அந்த அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்களை பற்றி நினச்சிடான் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லி காமிக்கிறான். இதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அதை என்ன செய்கிறான் அல்லாஹ் டீட்டெயிலாக நம்ம குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இப்போ அவ விரும்பனே என்ன செய்யலை, அவங்க சிறப்பிக்கப்படலை.
வெறுமனே அவங்க என்ன செய்யலை, அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகலை. அவர்கள் சிறப்பிக்கப்பட்டதற்கான காரணங்கள் இருக்குது, அது நிலையான விதிகளாக இருக்குது. அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானதற்கான காரணங்கள் இருக்குது, அதுவும் நிலையான விதிகளாக இருக்குது. இப்போ இப்போ அல்-பக்ரால அவங்கள பற்றி முழுமையாக சொல்லப்படுது இல்லையா, இப்போ அவங்கள பற்றி அதிகமாக சொல்லப்படுது இல்லையா. அதோட நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட அதே விஷயம் வந்து என்ன செய்யலாம், நம்ம சமூகங்களில் என்ன செய்யலாம், ஏற்படலாம். இன்னொன்று, அந்த வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லப்படுறது மாதிரியே தெரியும். அதாவது ஒரு சமூகத்தில் எப்படி வழிகேடு ஸ்டார்ட் ஆகும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படிலாம் அந்த மத குருமார்கள் என்ன செய்வாங்க, வழிகெடுப்பாங்க, மூடர்கள் எப்படிலாம் வழிகெடுப்பாங்க, இப்படி எல்லாமே எல்லாம் என்னச்சா நம்ம அங்கே சொல்லி காமிக்கிறான். இப்போ அங்கே எப்படியெல்லாம் நிகழ்ந்ததோ அப்படியெல்லாம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு சமூகத்துலேயும் என்ன நிகழ்றதை நம்ம நினச்சலாம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்படுது அப்படின்னா வெறுமனே வரலாறாக சொல்லி காட்டப்படுது. திருக்குர்ஆனில் வரலாறு ஏன் சொல்லப்படுது, வெறுமனே அந்த பாடங்களுக்காக படிப்பினைகளுக்காகத்தான் சொல்லப்படுது. எந்த அளவு வரலாறு நமக்கு தேவையோ, எது நமக்கு தேவையோ அது மட்டும்தான் சொல்லப்படுது, எல்லாமே நமக்கு சொல்லப்படலை. நம்ம மனிதர்கள் எழுதக்கூடிய வரலாறு இருக்கா இல்லையா, அப்படி ஆரம்பத்திலிருந்து இன்ன தேதி இன்ன இடம் ஒரு வரிசைக்கரமாக என்னச்சியில் சொல்லப்படலை. ஏதாவது ஒரு இடம் மட்டும், ஒரு சின்ன கீற்று மட்டும், அப்படி ஒவ்வொரு கீற்றுகள் அப்படி ஒவ்வொரு இடங்களில் மட்டும் சொல்லப்படும். என்ன நோக்கம் அப்படின்னா, அப்போ அதிலிருந்து நமக்கான அந்த பாடம் தான், நமக்கான படிப்பினை தான் முக்கியம். பாருங்கள், இப்போ முதல்ல அந்த மத குருமார்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜமாத் தொழுகையை விட்டாங்க. அந்த மத குருமார்கள் வந்து ஏழைகளையும் பணக்காரர்களையும் வேறுபடுத்தினாங்க. அவங்க என்னஞ்சாங்க, அந்த மேல்தட்டு மக்களோடு மட்டும் இருந்துக்கிட்டாங்க. அடித்தட்டு மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களோட இணைஞ்சிட்டாங்க, நீங்கிட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மேல்தட்டு மக்களுக்கு ஏற்ப, ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்களை மாற்றக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கருத்து ஆட்சியாளருக்கு என்ன செய்யணும், ஃபேவராக இருக்கணும். இப்போ அந்த கருத்து செல்வந்தரை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இப்போ அந்த கருத்தின் மூலியமாக எனக்கு நன்மை கிடைக்கணும். அப்போ இப்படி அவங்கள்ட்ட என்ன செஞ்சுது அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து அந்த வழிகேடு அவங்கள்ட்ட என்ன செஞ்சு வந்தது. இப்போ அந்த மத குருமார்கள் தான் அந்த சமூகம் வழிகேட்டு போவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அவங்க மட்டும் காரணமாக இல்லை, ஆனால் அவங்க முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு இருக்கா இல்லையா, அந்த தொடர்பு வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. அவன் தொடர்பு கட்டாயிருச்சு. தொழுகை வந்து ஃபஸ்ட்டு ஜமாத் தொழுகை மிஸ் ஆச்சு, ரெண்டாவது ஜக்காத் இருக்கா இல்லையா, ஜக்காத்தும் மிஸ் ஆச்சு. இப்போ அதனால் அவங்களுக்கு எல்லாம் என்ன கட்டளை இட்டான் அப்படின்னா, வகீமுஸ் ஸலாத்த, அவங்க என்னஞ்சாங்க, அதாவது கம்ப்ளீட்டாக பொய் சொல்லலை, உண்மையை பொய்யோடு கலந்தாங்க. இப்போது உண்மையை பொய்யோடு கலக்கும்போது என்ன நிகழும், குழப்பம் ஏற்படும். நமக்கு பாருங்கள், இது உண்மை இது பொய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்குள்ள ஒரு பக்குவம் இருக்கா இல்லையா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும். அப்போ அவங்க யூத மத குருமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உண்மையை அப்படி கொஞ்சம் பொய்யோடு என்ன மிக்ஸ் பண்ணாங்க. இது என்ன நோக்கம் அப்படின்னா, மார்க்க மக்களுக்கு புரியக்கூடாது ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம உண்மையே என்ன சொல்லணும், அதே சமயத்தில் அது உண்மையாக இருக்கக்கூடாது. அப்போ அதனால் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, குழப்பத்தை இணைஞ்சினாங்க, உண்டு பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான தூதர் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா யூதர்கள்? ஒத்துக்கிட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதங்கிறது ஒத்துக்கிட்டாங்களா? ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இது உண்மை தானே. கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த தூதர் அரபுக்களுக்கு மட்டுமே உரித்தானவர். அப்போவே சொன்னாங்க, இதை நீங்கள் தூதர் தான் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அரபுக்களுக்கு மட்டுமே உரித்தானவர். ரெண்டாவது, உங்களுக்கு வஹி கொண்டு வரால் ஜிப்ரீல் இருக்கார் இல்லையா, அவர் எங்களுக்கு எதிரி, அவருக்கு எங்களுக்கும் ஆகாது. பாருங்கள், உண்மையை என்ன செய்கிறது, பொய்யோட என்ன செய்யுது, கலக்கிறது. குர்ஆன் வந்து ஏன்னா அவங்க என்ன செய்யலை, நீங்கள் பொய்யன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அது அவங்க யூத வரலாற்றில் யூதர்கள் என்ன செய்யலை, இந்த தூதர் பொய்யர் அப்படின்னு நினைச்சல அவங்க சொல்லலை. இந்த குர்ஆன் வந்து இட்டுக்கட்டப்பட்ட புனையப்பட்ட ஒரு வேதம் என்ன செய்யலை, சொல்லலை. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த இடத்துல அவங்க வேறுபட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு மூசா போதும், எங்களுடைய தூதர் மூசா போதும், இவர் தூதர் தான், ஆனால் இவர் வந்து அரபுக்களுக்கு மட்டுமான தூதர் அப்படின்னு.
இப்போ இவங்க எல்லாம் அந்த பாதி உண்மைகள் வந்து பொய்யை விட மோசம் தானே. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை ஒரு பக்கம் சரி அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற அந்த பிம்பமும் ஏற்படும். இன்னொரு பக்கம் என்ன அப்படி இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அவர் முகமது சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிடுங்க, காலையில் போங்க அவர் சொல்கிறத ஏற்றுக்கிடுங்க, மாலையில் அவர் சொல்ல நிராகரிச்சுட்டு வந்துடுங்க. என்ன நிகழும் இதில்? காலையில் போய் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுங்க, மாலையில் இஸ்லாத்தை விட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு பிம்பம் இருந்தது, யூதர்கள் அறிவாளிகள், யூதர்கள் வந்து வேத ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன இந்த ஒரு வழிமுறை அவங்க பயன்படுத்தினாங்க. காலையில் போய் அவங்க என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, மாலையில் இஸ்லாம் நிராகரிச்சுட்டு வந்தாங்க. இதில் என்ன பிம்பம் ஏற்படும்? இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ இவங்களே இணைஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, ஏதோ மிஸ்டேக் இருக்குதுப்பா, இதில் ஏதோ ஒரு குறை இருக்குது. இப்போ இந்த மாதிரி அவங்க இணைஞ்சிட்டாங்க, அவங்க குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இணைஞ்சாங்க இருந்தாங்க. இதெல்லாம் அந்த பாதி உண்மைகள் வந்து ஆபத்தானது. இப்போ அவங்க வந்து கிட்மானுல் ஹக் உண்மையை மறைப்பதற்கு அவங்க நினைச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நினைச்சாங்க, அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ இது என்ன? இது வந்து காஃபிர்கள் பண்ணாங்க இல்லையா, ஒரு தெளிவான நிராகரிப்பு. அதை விட இது வந்து ஆபத்தானது. ஏன்னா இது என்ன செய்யுது, மக்களை குழப்பத்தில் என்ன செய்து ஆழ்த்துது. இப்போ அல்லாஹ் இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறான் அவங்களுக்கு, இதை கவனிக்கணும். அல்லாஹ் இதுக்கு தீர்வா அதான் எல்லாம் சொல்ல, இது நோய்ங்கிறான். இந்த மாதிரி பண்பு இருக்கா இல்லையா, இது உங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குது இல்லையா, அந்த நோய் கூறியினுடைய அடையாளம். இப்போ இதுக்கு தீர்வா அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க கவனிங்க. அக்கீமுஸ்ஸலாத்த வாத்து ஜக்காத்த வர்க்கவும் மாராக்கீன். அப்போ நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், ருக்கு செய்பவருடன் சேர்ந்து நீங்களும் நினைச்சிங்க ருக்கு செய்யுங்க. இந்த மூணும் அங்கே மிஸ் ஆகிருந்தது. இந்த மூணு மிஸ் ஆகி இருந்ததுனால, இந்த மூணும் அவங்ககிட்ட இல்லாமல் இருந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான குழப்பங்களில் என்ன செஞ்சாங்க, ஈடுபட்டுக்கிட்டாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் பதில் கொடுப்பதை பார்க்கலாம். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ அவர் அல்லாஹ்வுக்கு எதிரி அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா? யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு எதிரி அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஜக்காத்த வர்கவு மார் ராக்கீன். இப்போ இந்த மூன்று பண்புகளும் ஒரு சமூகத்திடமிருந்து விட்டு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல யார் வருவாங்க, ஷைத்தான்களும் வந்துடுவாங்க அந்த இடத்துல. இப்போ அவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா, இப்போ அவர்கள் ஷைத்தான்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்கள் தங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இணைஞ்சிருவாங்க, அவங்க மாறிடுவாங்க. இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்டையே நம்ம இந்த மாதிரியான விளக்கங்களை பார்க்குறோமா இல்லையா? முஸ்லீம்கள்ட்டே ஒரு தரப்பில் அவங்க யூதர்கள் இந்த மாதிரியான எப்படி விளக்க சொன்னாங்களோ இதே மாதிரியான விளக்கங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன காரணமாக என்ன? இப்போ அவங்கள்ட்ட என்ன செய்யலை, முதல்ல ஜமாத் தொழுகை இல்லாமல் போச்சு. இப்போ அவங்களுடைய மத குருமார்கள் ஃபஸ்ட்டு என்ன, நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று தோளோடு தோளாக நின்று தொழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ரெண்டாவது தொழுகையை என்ன செஞ்சாங்க, ஒரு சடங்காக இணைஞ்சாங்க, மாற்றினாங்க. மூணாவது அதில் ஒரு தரப்பு தொழுகையே இல்லாமல் இணைஞ்சிருச்சு, ஆக்கிருச்சு. அடுத்து ஜக்காத்தை எப்படி மாற்றினாங்க, ஜக்காத்தை இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவையுடையோருக்கு, நல்ல பணிகளுக்கு உரிய அந்த ஜக்காத்தை தங்களுக்கான பங்காக இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி கூட கிறிஸ்தவர்கள் வந்து 10% வசூலிக்கிறாங்க இல்லையா, பணம் அவங்கள்ட்ட பணம் வசூலித்து என்ன பண்ணுறாங்க, மத குருமார்களே சர்ச்சு. இந்த பழக்கம் அவங்களுக்கு யார்கிட்டருந்து வருது, யூதர்கள்ட்டேருந்து தான் வருது. ஹமீதுன் ஃபராஹி என்ன செய்ய அதை பற்றி பேசுகிறாரு. இந்த பண்பு யார்கிட்டருந்து வருது அப்படின்னா அங்கேருந்து என்ன செய்யுது, அவங்க தான் மக்கள்கிட்ட நிறைய வசூலிக்கிறாங்க, நிறைய வசூலித்து அவங்களே தின்றாங்க எல்லாத்தையும். இப்போ அது யார் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கொடுக்கல. இப்போது இந்த ரெண்டுமே மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து கொஞ்சம் நஞ்சமல்ல. இப்போ இந்த ரெண்டும் மனித வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடியது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து மனிதனை அந்த இயல்பு நிலையில் நீட்டிக்க செய்யக்கூடியது. இப்போ இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா மனிதன் வந்து இணைஞ்சிருவான், பலவீனமான நிலைக்கு போயிடுவான், இன்னும் இணைஞ்சிருவான், பிறழு நிலைக்கு இணைஞ்சிருவான், போயிடுவான், அப்நார்மலாக இணைஞ்சிருவான், மாறிடுவான். இப்போ இக்காமத்து சலா, இக்காமா அப்படின்னா அந்த வார்த்தை என்ன, இக்காமத்து சலா தீனே நிலைநிறுத்துதல் சொல்கிறோமா இல்லையா, இக்காமத்தே தீன், அதான் இக்காமத்து சலாவாக சொல்லப்படுது. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அதை சீராக்குதல், அதை செம்மையாக்குதல். இப்போ தொழுகையை அதற்குரிய முறைகளோடு என்ன செய்து நிறைவேற்றுறது. இப்போ தொழுகையை அதற்குரிய நிபந்தனைகளோடு அதற்குரிய கடமைகளோடு என்ன செய்வது, நிறைவேற்றுவது. எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழுகிறது. நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் என்ன செய்ய தொழுகிறது. வெறுமனே அது ஒரு சடங்காக இல்லாமல், சடங்குனா என்ன,
சடங்குனா என்ன? சடங்குனா என்ன? அதில் உயிர் இருக்காது. சடங்குனா அப்படி பல்வேறு சமூகங்கள்ட்ட நினச்சலாம் பார்க்கலாம். சடங்குனா உயிர் இருக்காது. தொழுகை என்பது ஒரு சடங்கா? இப்போ இக்காமத்து சலாத் அப்படின்னா நம்முடைய உடலும் சரி நம்முடைய உள்ளமும் சரி அந்த தொழுகையில் என்னச்சேன்னு ஈடுபடணும். அப்போ அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக என்னச்சேன்னு இருக்கணும். அப்போ தொழுகை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹதீஸை சொல்லப்படுது. அல்லாஹுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, அல்லாவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீலிங் என்னச்சுன்னு உங்களுக்கு ஏற்படணும். அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஃபீலிங் என்னச்சுன்னு ஏற்படணும். இப்போ இந்த ஃபீலிங் இருந்தால் நம்ம எப்படி தொழுவோம்? நம்ம வெறுமனே காக்கா குத்திட்டு எஞ்சிக்கிற மாதிரி தொழுவோமா? இல்லை நம்மளுடைய தொழுகை ஒரு சடங்காக அமையுமா? இப்போ நம்மளுடைய தொழுகை எப்படி ஆகும் அப்படின்னா உயிரோட்டமாக தான் நெஞ்சிரும் மாறிடும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஜமாத்தோடு தொழும் பொழுது ஒரு உயிரோட்டம் கிடைக்கும், தனியாக தொழும்போது அந்த உயிரோட்டம் கிடைக்காது. இது உணர்ந்துருக்கீங்களா? ஜமாத்தோடு தொழும்போது அது ஒரு தனி உயிரோட்டம். ஆனால் மனமொன்றி நிற்கும் பொழுது அதனோட உயிரோட்டம் தனியாக தொழும் பொழுது அது இணைஞ்சிரும், அது கண்டிப்பாக குறைஞ்சிரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அல்லாஹ் அவங்களுக்கான 3 கட்டளைகள் இருக்கா இல்லை? அகீமு சலாத்த, தொழுகையை நீங்கள் சடங்காக்கிட்டீங்க அல்லது இல்லாமல் ஆக்கிட்டீங்க அல்லது அதனுடைய வடிவத்தை இணைஞ்சிட்டீங்க, மாற்றிட்டீங்க. தொழுகையை அதற்குரிய முறையில் நினைச்சிங்க தொழுங்க. இப்போ தொழுகையை அந்த உள்ளட்சத்தோடு நினைச்சிங்க தொழுங்க, அந்த உயிரோட்டத்தோடு நினைச்சிங்க தொழுங்க. எது சரியான தொழுகையோ அதில் நினைச்சிங்க ஈடுபடுங்க. 2வது நினைச்சிங்க உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்க. ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஜக்காத் அப்படின்னா ஒன்று தூய்மைப்படுத்துதல், 2வது என்ன? பெருகுதல். இப்போ ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு எல்லா வகையான தர்மமும் இருக்குது. இப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் ஒரு கஞ்சத்தனம் இருக்குது இல்லையா? உள்ளத்தில் ஒரு கஞ்சத்தனம் இருக்குது. நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க அப்படின்னா அது தடுக்கும். உனக்கு தேவை இருக்குது, நீ செலவு செய்யாத. அதாவது நீ கொடுத்தா அவன் சோம்பேறி ஆகிடுவான். இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்குகள் நம்முடைய உள்ள முன்வைக்கும் இல்லையா? நம்ம செலவு செய்ய போகிறோம் அப்படின்னா உனக்கு தேவை இருக்குது, நீனும் ஃப்யூச்சரில் நினச்சலாம் நோயப்படலாம், உன் பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது, அப்போது இப்படி தடுக்க ஏற்படும். அல்லது நீ அவனுக்கு கொடுத்த அப்படின்னா அவன் சோம்பேறி ஆகிடுவான், அவன் இதிலே நம்பி பிழைக்க ஆரம்பிச்சிடுவான், அவன் வழிகிட்டு போயிடுவான். இப்போ இந்த மாதிரியான சாக்கு போக்கு. நம்ம ஒரு விஷயத்தை செலவு செய்ய போகிறோம் அப்படின்னா ஷைத்தான் என்ன செய்வான்? நிறைய இந்த மாதிரியான பொய் காரணங்களை உருவாக்குவான். மனசு என்ன செய்யும்? இந்த மாதிரி சாக்கு போக்குகளை உருவாக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதை ஜக்காத்துன்னு சொல்கிறான். என்ன அப்படின்னா நீங்கள் அதை தாண்டி செலவு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த கஞ்சத்தனம் துடைத்து எரியப்படும், இந்த கஞ்சத்தனம் அகற்றப்படும். உள்ளத்தினுடைய இந்த கஞ்சத்தனம் நீக்குதல் இருக்கா இல்லையா? இப்போ இதுதான் நம்முடைய வெற்றிக்கான வழி. 2வது, நீங்கள் கொடுப்பதின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், பெருகுங்கிறாது. இப்போ அதன் காரணமாக என்ன செய்யாது? குறையாது, அதன் காரணமாக பெருகும். அப்போ அதனால் ஜக்காத் அப்படின்னு பேர். இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஜக்காத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மக்களிடமிருந்து வாங்கி தங்களுக்குரியதாக என்ன செஞ்சிட்டாங்க? ஆக்கிட்டாங்க. நிறைய நினைஞ்சாங்க, சேகரித்தாங்க. இப்போ மத குருமார்கள்ட்ட, அந்த யூத மத குருமார்கள்ட்ட, கிறிஸ்தவ மத குருமார்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான செல்வங்கள் என்ன செய்யலாம்? இருப்பதை பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேமஸான மத குருமார்களாக இருக்கட்டும் அல்லது ஒன்றுமே இல்லாத மத குருவாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட எப்படியோ நினச்சிது அவங்கள்ட்ட செல்வங்கள் அவங்கள்ட்ட சேர்ந்துருது. அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி ஜக்காத் அப்படிங்கிற கடமையை வீணாக்கிட்டாங்க. இப்போ மார்க்கத்தினுடைய 2 அடையாளங்களாக இருந்த அல்லாஹ்வுடன் நம்முடைய அந்த தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 அடையாளங்களையும் நினைச்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அடுத்து என்ன? வர்க்கவும் மார்ராக்கின், ருக்கு ஷெபுகளுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்க. அப்போ தொழுபோருடன் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? தொழுங்க. அப்போ தொழுகையை என்ன செய்யுங்க? கூட்டாக ஜமாத்தா நிறைவேற்றுங்க. இப்போ இந்த 3 பண்புகளும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லப்பட்டது. அப்போ இந்த 3 பண்புகளும் ஒரு சமூகத்திடமிருந்து விடுபட்டு விட்டால் அந்த நிலை என்னாகும் அப்படின்னா, யூதர்கள் எப்படி எந்த நிலையை அடைந்தார்களோ இப்போ அதே நிலையை என்ன செஞ்சிருவாங்க? அடைஞ்சிருவாங்க.